எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே மனசில் தோன்றக்கூடிய முருகனும் அந்த வேலும் மயிலும் நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி தோன்றும். அந்த மாதிரி தைப்பூசமும் முருகப்பெருமானும் ஒன்றோடொன்று இணைபறியாதவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தது அந்த தைப்பூசம். அதை சந்தோஷமாக கொண்டாடுறது, வணங்குறது, இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட எதுக்கு இந்த தைப்பூசம் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அதில் மனிதர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை அமையிறது தான் அந்த தைப்பூசம். எப்படின்னு கேட்டால், கடகராசியில் சந்திரன் பிரவேசிக்கிற நாள். கடகராசி என்று சொன்னாலே நீர் ராசி. அந்த நீர் ராசியில் சந்திரன் வரப்போகிற நாள்ங்கிறது அம்பாள்ங்கிறது சந்திரனுடைய அம்சமாகத்தான் பார்க்குறோம். அப்படி வரும்பொழுது நீர்நிலைகள் எல்லாம் அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தில் பரிபூர்ணமாக இருக்க போகிறது. அப்போ தீர்த்தவாரின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் அந்த அம்மனுடைய விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சு, விக்கிரகம் வராது, சாமி அம்பாள் இந்த படித்துறையில் இருப்பாங்க. அந்த சூளை மாதிரி ஒன்று இருக்கும், அதை கொண்டு வந்து தீர்த்தவாரின்னு சொல்லி பண்ணுவாங்க. அது பண்ணுறது இந்த நீர்நிலைகளில் சுவாமி வந்துருக்கிற போது இந்த உலகமே அந்த நீர்நிலையில் குளிக்கிற மாதிரி, அப்புறம் குளிச்சு வந்துருக்கிற மாதிரி அந்த தண்ணி எல்லாருக்கும் தெளிச்சு விடுவாங்க. அந்த கடகராசினால் நீர் ராசி தானே. அப்போ அந்த கடகராசியில் அந்த சந்திரன் இருக்கும் பொழுது, தை மாதங்கிறது மகர மாதம். அந்த மகர மாதத்தில் சூரியன் இருப்பார். நல்லா கவனித்து பார்க்கணும். அப்போ சூரியன் மகர ராசியில் இருந்தபடியாக கடகராசியை பார்வையிடுவார். அப்போ சூரியன் சிவனுடைய அம்சமாக கருதப்படுகிறது, சந்திரன் சக்தியினுடைய அம்சமாக கருதப்படுகிறது. அப்போ சூரியன் சந்திரனுடைய பார்வை அம்பாளும் அம்பாளும் பார்த்து கொள்ளக்கூடிய பார்வை இருப்பதில், அதனால் இந்த லோகத்துக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கிறது. அதனால் அந்த ஆதிபராசக்தியும் ஆதிசிவனும் ஒருவருக்குள் பார்த்து கொள்ளும் பொழுது எப்படி இந்த உலகம் சந்தோஷப்படுமோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் என்று. அதனால தான் கொண்டாடுறாங்க சில பேர். அந்த கொண்டாட்டம்னு சொன்னாலே சந்தோஷம், இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் இது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். முருகப்பெருமான் மிகுந்த ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு. அதனால தான் அவருடைய அம்சமாக இருக்கக்கூடிய நாள் அம்பாள்கிட்ட முருகன் வேல் வாங்கின நாள்னு கூட சொல்லுவாங்க. அதாவது முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த நாள், அதுவும் ஒரு கொண்டாட்டம், சந்தோஷம் தான். ஏன்னா அந்த வேல் வாங்கினாலே கஷ்டங்கள்லாம் போகிறதுனா, சில பேர் வேல் வச்சு பூஜை பண்ணி எத்தனையோ கஷ்டங்கள்லாம் போயிருக்கு, ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள்லாம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கு. அதனால் அந்த வேல் வாங்கிறது, முருகனுக்கு அம்பாளே கொடுத்த வேல் இருக்குது இல்லையா, அந்த வேல் வாங்கின நாள் தான் அந்த பூசம், தைப்பூசம்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு அழகு சேர்க்கிறது, அதே நேரத்தில் அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கறது, ஆணவத்தை அழிக்கக்கூடிய அந்த வேல், அப்படிப்பட்ட வேல் தான் அந்த முருகனுடைய கையில் உள்ளது, ஞான வேல். அப்போ ஞானத்தை கொடுக்கக்கூடிய வேல், அதே நேரத்தில் இந்த துஷ்ட சம்ஹாரக்கூடிய வேல், அகங்காரத்தை துவம்சம் பண்ணக்கூடிய வேல், அப்படிப்பட்ட வேல் தான் அந்த தைப்பூசத்தன்னைக்கு வேலாயுதத்துக்கு சிறப்பான பூஜைகள் நடக்கும். அப்படி பார்த்தா பத்துக்கேசில் முருகன் நம்ம வேலாயுத வடிவத்தில் தான் இருக்கார். அங்கே முருகனுக்கு சிறப்பான பூஜைகள் நடக்குது. பொதுவாக கஷ்டம் போச்சுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அதனால தான் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்படி போகிறதுன்னு கேட்டால், தண்ணீரில் குளிப்பதாலும் தண்ணீரை தெளித்து கொள்வதாலும், முருகனுக்கு அபிஷேகம் செய்த பாலை குடிக்கிறதுனாலும், பால் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உகந்தது அந்த பால் அபிஷேகம். அப்போ அந்த பாலை குடிக்கிறதுனாலையும் சிறப்பாக இந்த நம்முடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி அடையும். நிச்சயமாக சந்திரனுக்கு உகந்தது அந்த பாலாபிஷேகம், அந்த நீர் எல்லாமே முருகனுக்கு பண்ணுற போது அந்த வினைகளை தீர்க்கக்கூடிய வேலுக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் ரொம்ப சிறப்புடையது. சரி, புராணங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, புராணங்களில் ரொம்ப சிறப்பாக ஞானசம்பந்தர் மயிலாப்பூரில் அந்த பூம்பாவைங்கிற ஒரு பெண்ணுக்கு உயிர் கொடுக்குறாரு. அப்போ உயிர் கொடுக்குற போது என்ன சொல்லி கேட்குறாரு, தைப்பூசம் காணாமல் போனாய பூம்பாவை அப்படின்னு கேட்குறாரு. தைப்பூசங்கிறது அப்போ அந்த காலத்துலேருந்தே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிடிச்சி அந்த தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருகிறதுன்னு தெரிகிறது. இப்போ அந்த தைப்பூசம் காணாமல் போயின்னா அந்த தைப்பூசம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் வீடுகள்லேயும் கொண்டாடப்பட்டிருக்கிறது, விரதமாகவும் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த தைப்பூசம் மிகுந்த சிறப்புடையது. ஞானசம்பந்த காலத்துலேருந்து இந்த தைப்பூசம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த தைப்பூசத்தை எல்லாரும் சிறப்பாக கொண்டாடி முருகனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு நீர் அன்றைக்கி குளிக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, பூசத்து பழையதை பூனை கூட பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. திரும்பி பார்க்காது. அந்த பூசத்து அன்றைக்கி என்ன பண்ணணும் கேட்டால், பழைய சோறு, பழைய டிஃபனு, இட்லி ஃப்ரிட்ஜில் வச்சது எதையும் சாப்பிடக்கூடாது. பூசத்தன்னைக்கு புதுசாக சமைத்தது, அன்றைக்கு சமைத்தது தான் சாப்பிட்ணுங்கிறது ஒரு சாஸ்திரம். அதனால் நம்ம பக்தர்கள்லாம் இன்றைக்கி பூசத்தன்னைக்கு நேற்றுக்கு வச்ச டிஃபனு சப்பாத்தி இருக்குது, அதை சாப்பிட்டோம்னா அன்றைக்கி சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒரு சாஸ்திரம். அதெல்லாம் அந்த நட்சத்திரத்துக்கு அது சூட்டபுளாக இருக்காதுங்கிறத முன்னோர்கள் உணர்ந்து சொல்லியிருக்காங்க. அந்த பூச நட்சத்திரம் வரும்பொழுது, தை மாதம் வரும்பொழுது குறிப்பாக பழையதை உண்ணக்கூடாது, அப்போ புதுசாகவே சாப்பிட்ணும் அப்படின்னு அர்த்தம்.
அன்றைக்கி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றது தான் சிறப்பு. அதுக்கு தான் சில கோயிலெலாம் அன்றைக்கி படையல் கூட போடுவாங்க. முருகனுக்கு படையல் போட்டால் புதுசாக தானே போட்டாங்க, அப்போ புதுசாக எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்மளுடைய பண்டிகைகள் ஒன்று ஒரு காரண காரியங்களோடு தான் இருக்குது. அதனால் இந்த தைப்பூசத்தை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடி நீர்நிலைகள் நீராடி முருகப்பெருமானுக்கு தீர்த்த காவடிலாம் சில பேர் எடுப்பாங்க. தீர்த்தங்கிறது ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் அபிஷேகம் பண்ணி பன்னீர் காவடி எடுக்கிறது விசேஷம். அது மாதிரி அன்றைக்கி முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணுறது, பால் அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் சிறப்பு. அதனால் அபிஷேக பிரியன முருகனுக்கு வந்து அன்றைக்கி எல்லாமே செய்யலாம். தைப்பூசத்தை அன்றைக்கி எல்லோரும் தைப்பூசத்தை விரதமாகவும் இருந்து வினைகள் தீர்ந்ததாக நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டாடி எல்லா விதத்திலும் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு பெற்றுக்கொள்கின்றேன். ஓம் சரவணபவாய நமः. அருள் நடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை பூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை ரணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சிலடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா.